அண்மை செய்தி. அதிமுகவைச் சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்த நிலையில் தகுதி நீக்க நடவடிக்கையாக 4 பேர் மீது எடுக்க வேண்டும் என்று இபிஎஸ் சார்பில் சபாநாயகரிடம் தற்பொழுது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மனு அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தங்களது பதவியை ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் விளக்கம் கேட்டு தற்பொழுது கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக சபாநாயகர் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தொடர்பான கூடுதல் விவரங்கள். அருணேஷ், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மரகத குமரவேல், இசக்கி சுப்பையா, சத்யபாமா உள்ளிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார்கள். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தார்கள். அவர்கள் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், அதே போல IUML போன்ற கட்சிகளினுடைய ஆதரவோடு தற்பொழுது அவர்கள் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அந்த பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவை சேர்ந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். அரசு, அதாவது அதிமுக கொறடாவினுடைய உத்தரவை மீறி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மனு என்பது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பாக அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான அந்த நடவடிக்கைகளை திரும்ப பெறுவதாக எடப்பாடி பழனிசாமி கடிதம் கொடுத்திருந்த நிலையில் தகுதி நீக்க அந்த நடவடிக்கைகள் கைவிடப்பட்டதாக ஏற்கனவே சபாநாயகர் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார். இதனிடையே இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த 4 பேர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது என்ற கேள்வி என்பது எழுந்தது. இந்த நிலையில்தான் சபாநாயகர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த ஆயத்த பணிகளை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். அப்படி அந்த ஆயத்த பணிகள் என்ன என்று இன்றைக்கு செனாய் நகரில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்த ஜேசிடி பிரபாகரன், சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் ஏன் அவ்வாறு செய்தார்கள் என்பது குறித்து அவர்களிடம் விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். அந்த கடிதத்திற்கு அவர்கள் உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும். 7 நாட்கள் அவர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 நாட்களுக்குள்ளாக அவர்கள் ஏன் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள், ஏன் ராஜினாமா செய்தார்கள், ஏன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள், யார் சொல்லி அவர்கள் வாக்களித்தார்கள் என்பதெல்லாம் குறித்து அந்த விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் 7 நாட்களுக்குள்ளாக அவர்கள் அந்த விளக்க கடிதத்தை சபாநாயகரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதன் பின்பாகத்தான் அவர்களுடைய விளக்கத்தை கேட்ட பிறகுதான் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து என்னால் முடிவெடுக்க முடியும் என்று சபாநாயகர் தெரிவித்திருப்பது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு தகுதி நீக்கம் செய்ய வேண்டால் அவருடைய விளக்கம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சபாநாயகர் தற்பொழுது அவர்களுடைய விளக்கத்தை கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.